ஹாய் நண்பர்களே, இது எதுக்கு இந்த வீடியோனா, விராட் பேட்டுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுக்குள்ளே ஒரு விராட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு பேட்டு இருக்குது. ஸ்கூப் பேட்டு, டபுள் பிளேட் பேட்டு, வெயிட்டிங்ஸ் ஆகிறது. அந்த பேட் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாக நான் தான் சேல் பண்ணிருந்தேன். நான் தான் மும்பை போய் எடுத்துகிட்டு வந்து நான் தான் சேல் பண்ணுறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. நண்பர் பிரதாப்பும் வந்து அதில் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிருந்தாரு. நீங்கள் அதை மட்டும் எடுத்து வீடியோ நான் எடிட் பண்ணிக்கிறேன். நண்பர் பிரதாப்பும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து எனக்கும் அவனுக்கும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் நான் தனியாக பண்ணுறேன், அவர் தனியாக பண்ணுறாரு. C7 போர்ஷன் அது வேணாம், அந்த பிரச்சனை பற்றி இப்போ பேசுகிறேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் வந்து பேட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 60,000 காசு கொடுக்கணும். பேட் வாங்கினதுக்கு ஒரு 60,000 காசு கொடுக்கணும். நான் இப்போ என்கிட்ட பணம் இல்லைடா, கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆகிடுச்சு, கொஞ்சம் லாஸ் ஆகிட்டுண்டா, ஆனால் உனக்கு தரேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஆனால் அவன் அதை கேட்காம கொஞ்சம் மீதி இருக்கிற ஆளுங்கள்லாம் சொல்கிறது, யாராவது சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியும். அது வேண்டாம், அது பார்த்துக்கலாம், அது தனியாக அவங்கள பேசிக்கலாம், அது டைம் வரும், அவங்க பேசிக்கலாம். மீதி இருக்கிறவங்க சொல்கிறது கேட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்டோரி போட்டு ரீல் போடுறது, பூஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இப்போது நான் வந்து இன்றைக்கி மேட்ச் நடத்த போகிறேன். இவன் மறுபடியும் அதே வேலையை பண்ணுறான். புரியுதுங்களா? இது வந்து இங்கிருந்து யாரும் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அதை பண்ண போகிறதில்ல. யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்குது. நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். சரிங்களா? மேட்ச்சு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கிரவுண்ட் ரெடி பண்ணியாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு, நீட் பண்ணியாச்சு, வீடியோ எடுத்து அனுப்பிடுறேன், எல்லாமே பண்ணுறேன். எல்லாமே உங்களுக்கு நேரத்தில் அப்டேட் பண்ணிடுவோம். ஒரு 11-12 மணிக்குள்ள உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பர்மிஷன் வாங்கணும், வேலையில் இருக்குது. நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு உலகடம் மந்திர மகாமுனியப்பன் கோயில் கும்பாபிஷேக விழாவை பற்றி தான் இந்த கிரிக்கெட் தொடர் பற்றி நடத்துகிறோம். ஊர் மக்களின் ஆதரவு, இந்த லோக்கல் வியாபாரிகளோட ஆதரவுக்கு இணங்க தான் வந்து இந்த டோர்னமெண்ட் நாங்கள் நடத்துகிறோம். அவங்க எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உலகத்தில் பார்த்திங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் டீம் இருந்துச்சு. OCC, OKC மற்றும் SNCC பசங்க விளையாண்டுருக்காங்க கபடி டீமு. அப்புறம் KCC நண்பர்கள், குழந்தைபாளையம் நண்பர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதிரிட்டியூர் நண்பர்கள், அப்புறம் ஒட்டப்பாளையம் கிரிக்கெட் நண்பர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திபாளையம் கிரிக்கெட் நண்பர்கள், பிரமதேசம் கிரிக்கெட் நண்பர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா நம்பூருக்காரங்க தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சின்ன வயசுலேருந்து. வெள்ளைக்கரட்டு கிரிக்கெட் நண்பர்கள் இவங்கெல்லாம் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் அதோட ஆதரவு. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒன்று நல்லா சொல்லிக் கொடுத்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவலிங்கண்ணன். சிவலிங்கனுக்கு உங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, சிவலிங்கண்ணன் சொன்னோன்னு. ஏன்னா அப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் டேஸில் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நிறையா சப்போர்ட் பண்ணுவாப்புல. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எந்த குறையுமே சொல்லணும். அந்த ஒரு போஸ்ட்டு ஒருத்தர் போட்டுருந்தா நினைக்கிறேன், அவர் பட்டு கலைக்கணம் இல்லாத தலைவன். அவர் அதை நேரில் பார்த்தேன். அதனால் அவர் நல்ல மனசுக்கு தான் அவர் மேலே போயிட்டே இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க வசந்த். என்னோட கஷ்டமான சூழ்நிலையிலே எனக்கு சப்போர்ட் பண்ணது வசந்த், சிவலிங்கண்ணன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணேன். அது எல்லாம் நிறைய பேர் சொல்ல முடியாது. அப்புறம் சிவாண்ணன், ஸ்கூல் பாய்ஸ் டீம் கேப்டன் சிவாண்ணன், இப்போலாம் அவருக்கு வரதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு அஜித் அண்ணன், அவங்களாம் சின்ன வயசுலேருந்து விளையாட போகும்போது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதாகட்டும் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ணாங்க. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, இவன் இந்த மாதிரி வந்து வதந்தி பரப்பிட்டு இருக்கான். யாரும் நம்ப வேணாம், தயவு செஞ்சு நம்ப வேணாம். மேட்ச் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நடைபெறும். எப்பயும் போல் சிறப்பாக கரெக்டாக நடைபெறும். ஓப்பனிங் செரமனி, டான்ஸ் செரமனி முதற்கொண்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம். தானாக எல்லாமே நடக்கும். வதந்திகள் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கும். இதை யாரும் நம்ப வேணாம். எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் இருக்குது. இப்போ கப்பு கொஞ்சம் நேரத்தில் நான் போட்டுருவேன் போஸ்ட்டு. மேன் ஆஃப் த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 32 inch LED TV. மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு சீல் இருக்குது, மெடல் இருக்குது, எல்லாமே இருக்குது. சீனியர் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சீல்டு கொடுப்போம். எல்லா சீனியர் பிளேயர்ஸுக்கும் நோட்டீஸ் கொடுப்போம். எல்லாத்துக்கும் நாங்கள் சிறப்பாக பண்ணுறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னையிலேருந்து அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா ஊருக்கும் தாண்டாமலை கிரிக்கெட் நண்பர்கள், சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட் டீம், அவங்களாம் வந்து அப்போ பெரிய டீம். அப்புறம் டிபிஎம் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு தாளப்பழத்துக்காரங்க, அவங்க கார்கோ விளையாண்டுருக்காங்க. முன்னெல்லாம் வந்து அவங்களாம் சொல்லிக் கொடுத்து புரிஞ்சுட்டு சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு நம்ம எங்களை வளர்த்துட்டு அவங்க பாட்டு கார்கோ விளையாண்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் கிரிக்கெட் குரூப்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்திங்கன்னா முனினூர் டீம் ரொம்ப பிடிக்கும். முருகேசன்லாம் பார்த்திங்கன்னா என் வயசு நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பெரிய லெஜண்ட் பிளேயர். இன்னமுமே எங்களோட போட்டி போட்டு விளையாண்டுருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அப்புறம் கடமைக்கு பூதியண்ணா, மயிலண்ணா, அப்புறம் பார்த்திங்கன்னா KBCC அந்தியூரில் KBCன்னு ஒரு டீம் இருந்துச்சு. அதில் சதீஷ் அண்ணா, அவர் தான் டீம் கேப்டனு. அப்புறம் சுரேஷ் அண்ணா, ஆளாளுக்கு நல்லா நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. விளையாண்டு இப்போல்லாம் ஓய்வு எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை இந்த அளவுக்கு விளையாடுறது கொண்டு வந்தீங்களே அவங்க தான். அவங்க எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன், எல்லாத்துக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு கிரிக்கெட் இருக்கார் லெஜண்ட். அவர் தான் கிரிக்கெட் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்க பெரிய குருவே பார்த்திங்கன்னா அவர் தான். அவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் பேர் கண்ணன். சூப்பரான கிரிக்கெட் பிளேயரு. எங்கள் லோக்கலில் எல்லா ஒரு குழந்தைகளையும் டாப் பிள்ளையும் இந்த மாதிரி லோக்கல் ஏரியாவில் அவர் செட்டு பசங்களில் விளையாடும் போது அவர் தான் டாப் பிளேயர்.
எப்படின்னா எங்கள் ஊருக்காரங்க எல்லாத்தையும் நல்லா விளையாடுறவங்களெல்லாம் ஆப்போசிட் விட்டு சின்ன சின்ன பசங்களாம் எடுத்து அவர் பக்கம் வச்சுக்கிட்டு ஒன் மேனாக ஆடி ஜெயிச்சு கொடுப்பாரு. அதில் எங்கள் ஆள் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவரை பார்த்து நாங்கள் வளர்ந்தீங்க. நான் சத்திவேலு நாங்கள்லாம் அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கணேஷ் ப்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கணேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர். நாங்கள் வந்து ஸ்கூலில் சும்மா விளையாண்டுருந்தோம். நான், லோகேஷ், சக்திவேலு, தம்பி, இன்னும் 4-5 பேர் இங்கே சும்மா லோக்கல் பசங்க, மணிகண்டன் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் லோக்கல் பசங்களாம் நாங்கள் விளையாண்டுருந்தோம். ரகுமான், அப்புறம் இன்னொரு மணி, இவங்கெல்லாம் நாங்கள் விளையாண்டுருக்கும் போது லோக்கல் பசங்களாம் நாங்கள் விளையாண்டுருக்கும் போது என்ன பண்ணானுங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து இவங்க வந்துட்டு ஜாலியாக உள்ளே வந்து நான் பேசி வேடிக்கை பார்க்க வந்தீங்க. கணேசனை தான் பார்த்துட்டு நல்ல விளையாடுறா டோர்னமெண்ட் போங்கடா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட் கூப்பிட்டு போனாங்க. லோகேஷ் தான் இப்போ எங்கள் டீம் கேப்டன். கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தால் விளையாடுறோம். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்று போயிட்டோம். இருந்தாலும் நல்லா விளையாடணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிட்டமணி டோர்னமெண்ட் போனோம். கிட்டமணி டோர்னமெண்ட் போயிட்டு லோகேஷ், கார்த்தி எல்லாம் ஓப்பனிங் ஆடுவாங்க, நான் மிடில் ஆடுவேன். கரெக்டாக இந்த பொசிஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கேன், ஹிட்டிங் பொசிஷனு அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே நான் போய் ஆடினேன், இது பண்ணி கொடுத்தோம். அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நான் விளையாண்டு ஒரு சின்ன ட்ராஃபி வாங்கினேன். அது எனக்கு அப்போ வந்து 2013-14 வந்து ஆரம்பிச்சது கிரிக்கெட் வாழ்க்கை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணேசனை தான் வந்து கூட விளையாடும் போது ஆலமரத்தில் நீ ஓப்பனிங் எடுத்துருங்க நீ அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரொமோட் பண்ணி இறக்கி விட்டார். இன்னும் ஆலமரத்து பசங்க ஞாபகத்துக்கு காரணம் கணேசனை சொன்ன அந்த ஒரு சொல்லு. அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஃபேமிலி இஷ்யூனால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னமுமே அவர் மறக்காமல் தான் நான் வந்து கணேஷ் பிரசன் பேர் கொடுத்து நான் இன்னமும் விளையாண்டுருக்கேன். என் கூட விளையாட பசங்களாம் எல்லாம் தனித்தனியாக வெவ்வேறு டீம் விளையாடுறாங்க. நானும் சத்தியனும் இன்னும் ஒன்றா இருக்கோம். இன்னும் சுதாகரன், இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா சுதாகரன் மேக்ஸ்வெல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபேஸ்புக் ஐடியில் இருப்பார். அவர் சூப்பரான பிளேயர். கணேசன் இருந்தப்போலேருந்து நீங்கள் மேட்சுக்கு கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், கூட வரதா இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அருமையாக பண்ணுவார். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் நான் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நவநீதன் இருக்கார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, சூப்பரான ஆள், செமையாக வந்து போடுவார். இன்னமுமே வந்து அவர் வந்து போட்டால் அவுட் ஆயிருமா அப்படின்னு பயத்திலேயே தான் ஆடுவோம். அந்தளவுக்கு நிறையா பிளேயர்ஸ் லோக்கல்லே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூத்தரிக்கோட்டை பிரகாஷ் அண்ணன், இன்னொரு பிரகாஷ் அண்ணன், சின்னமலையம் ட்ரிபிள்சின்னு சொல்லிட்டு அப்போவே 2015-16 காரில் தான் மேட்ச் கூப்பிட்டு போவார். நைட் மேட்ச்சுக்கு இங்கே ஊருக்கு வந்து உலகனையம் ஊர், அவர் ஊர் சின்னமலையம் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். வந்து காரில் கூட்டிகிட்டு போவார், காரில் கூட்டிகிட்டு வருவார். இன்னமுமே அவர் நான் வச்சு டெய்லியும் ஃபோன் பண்ணி ஆனால் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நான் புதுக்கோட்டை சைடு வந்து ஒரு டைம் ஒரு டோர்னமெண்ட் விளையாடுறேன், வெளியே தெரியும் அப்படின்னு காரணம் ராபர்ட் அண்ணன். நாட்டரசன் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது. கேபிஎஸ் நாட்டரசன் கோட்டைன்னு ஒரு டீமுக்கு நான் வந்து விளையாடினேன். சரி, மரமங்கலத்தில் கொங்கு நடத்தினாப்புல காளையர்கள் மரமங்கலத்தில் கொங்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த டோர்னமெண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். லெஃப்ட் ஹேண்ட் போடுறது நல்ல பிளேயர், உண்மையாலுமே ஒருத்தான பிளேயர். ஏசிசி மரமங்கலம் டீம் விளையாடுறாரு. ஏசிசி கார்த்தியனை பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆள், தரமான ஆள், சூப்பராக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி வளர்ந்த வீரர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவர் பிஸ்னஸ் என்னமா பிஸ்னஸ் பண்ணிருந்தாலும் வளர்ந்த வீரர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வரணும், நம்பூர் பசங்க நம்பூர் தேவை வெளியே கொண்டு வரணும், தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உழைப்பு போடுறாரு. அவரோட உழைப்புக்கு என்னோடய பாராட்டுகள் என்றைக்குமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இவர் மோகன் மீடியாக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளூர் கிரிக்கெட். 2 பேருமே யூடியூப்க்கு 2 தூண்கள் மாதிரி. தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வெளியே உலக லெவலில் தெரியறதுக்கு காரணம் 2 பேர் தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னா மோகன் மீடியா ஆரம்பித்தார், அடுத்தது உள்ளூர் கிரிக்கெட் ஆரம்பித்தார். இவர் மோகன் மீடியா என்ன பண்ணார் அப்படின்னா கன்சிஸ்டன்சி இல்லை. அவர் பர்சன்டேஜ் இருக்கும் என்னமோ இருக்கும், அவர் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து போடல. இவர் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து போட்டார், க்ரோ ஆகிட்டார். இப்போ என்னவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்குது ஒரு பேசன்னு சொல்லி இறங்கிட்டீங்கன்னா அதில் முழுசாக உழைப்பை போடணும். உழைப்பை போட்டால் தான் முன்னுக்கு வர முடியும், மேலே போயிடலாம் சீக்கிரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏ லைவ் எடுத்துங்க. டிஏ லைவ் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு டிஏ கிரிக்கெட்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிஏ லைவ்னு ஆரம்பித்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் லைவ் போகிறதுல இவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க குவாலிட்டி கொடுக்குறாங்க. எப்படின்னா நார்த்லாம் ஒரு லைவ் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு 50,000 60,000 வாங்குறாங்க. இங்கே இவங்க 5,000 10,000 வாங்கிட்டு சிறப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டோர்னமெண்ட்டுக்கு அவங்க தான் வந்து கமிட் ஆகிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்கும் குவாலிட்டி. நைட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டான்ஸ் செரமனிலேருந்து எல்லாமே இருக்கும். சிறப்பாக நடத்துகிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஊர் சைட்லேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு ஒரு சிறப்பான டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். அப்புறம் எங்கள் ஊர் சைடில் இன்னும் 4-5 பிளேஸ் மிஸ் பண்ணிட்டேன். சக்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அண்ணன், திலீப் அண்ணன், ஸ்ரீகாந்த் அண்ணன், இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ராஜ்குமார் அண்ணெல்லாம் அப்படியே குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தருவார். அந்த மாதிரி கிரிக்கெட் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு டீமில் விளையாண்டு கற்றுக்கல, கிரிக்கெட் நிறையா டீமில் விளையாண்டு கற்றுக்கிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே ஃபேவரட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சித்தோட சர்வீஸ் அண்ணன். அவர் நல்லா செட் பண்ணிட்டு வருவாப்புல, நல்லா விளையாடுறப்ப நான் எங்கள் ஊர் லோக்கல் பசங்க வச்சு விளையாண்டுருப்பேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் உள்ள ஃபைட்டாக தான் இருக்கும். வெளியே
மாதிரி கலந்து பேசிக்குவோம், ஜாலியாக இருப்பார், நல்ல மனுஷன். இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் கல்யாணத்துக்கு கூட போக முடியல, கொஞ்சம் மேட்ச் ப்ரெஷர்னால போக முடியல. சதீஷன்னா கண்டிப்பாக மேட்ச்சுக்கு வந்துருங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கல்யாணத்துக்குன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் சித்தோர் டீம் விளையாடுற பிளேயர்ஸ், எடப்பாடி பிளேயர்ஸாக இருக்கட்டும். எடப்பாடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ராஜண்ண கார்த்தி அண்ணன் 7 பேர்ஸ் டீமில் ராஜண்ண கார்த்தி அண்ணன் அவங்க தான் வந்து அந்த காலத்தில் நான் பார்த்த பிளேயர்ஸ். அப்புறம் 7 டேக்கில் பார்த்தீங்கன்னா குமரேசன் அவர்கள், அவரு சூப்பரான பிளேயரு, நல்ல மனுஷன். அப்புறம் கவி அண்ணன், எடப்பாடி கவி அண்ணன், சிங்கமேட்டை முருகண்ணன், அவரை மிஸ் பண்ணிட்டு பாருங்கள், சிங்கமேட்டை முருகண்ணன், பாலண்ணன், இவங்கெல்லாம் எங்கள் ஊர் ஸ்டெம்பர் பால் கிரிக்கெட்டு இன்னும் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக எங்கள் ஊரில் யாரும் யூடியூப் வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து எல்லோரும் வந்து எடுப்பாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஊர் சைட்லையும் விளையாடுற டீம் இருக்குது. ஒரு 40,000 தம்பி ஜெம்ஸ்டோன் கார்த்தி நடத்தினாப்புல. அவர் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும், ஒரு 10 வருஷமாக பழக்கம். நம்ம ஃப்ரெண்டு அவர் தான் நடத்தினாப்புல. அம்பையரிங் மண்டலில் கோளாராச்சு, அது ப்ரைஸ் கொடுக்கல, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் பேசாதீங்க. நம்ம சைடில் இருந்து ஒருத்தர் நடத்தியிருக்கான், பெரிய டேமாக நடத்தியிருக்கான், அதுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து ஒருத்தன் வந்து நம்ம ஊர் கிரிக்கெட்டை வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தியிருக்கான். யூடியூப் சேனலெல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டவுன் நடத்தியிருப்பான். அடுத்து ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே வரப்போகிறதில்ல, புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பேசுங்க. நான் கிரிக்கெட்டில் கற்றுக்கிட்டது ஒன்று தான். நீ வந்து ஒருத்தனை தோளில் தட்டி கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா வந்து விடுவான், அவனை மிரட்டினீங்கன்னா அவன் வந்து விட முடியாது. அதனால் நான் என்றைக்குமே தோளில் சின்ன பசங்களை தோளில் தட்டி விட்டு வளர்த்திட்டு தான் விடுவேன். ஏன் கூட விளையாண்ட எல்லாத்துக்கும் தான் தெரியும், புரியுதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் நான் பூஸ்ட் பாலை நல்லா வெளியேறியதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா யங் சேலஞ்சர்ஸ். அவங்கள மறக்கவே முடியாது. அவங்களோட யூனிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா 8 பேர் சின்ன பசங்க. அப்போவே நான் பெரிய பையன், என்னோட 2 வயசு 3 வயசு எல்லாம் சின்ன பசங்க தான். ஆனால் வந்து ஒரு ஒற்றுமையாக இருப்பானுங்க. இவனுக்கு ஒன்று அவன் நினைக்கும், இவனுக்கு ஒன்று அவன் நினைக்கும். 8 பேரும் பேசிக்குவானுங்க. 8 பேரும் பேசி உள்ள விளையாடுறவங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அவங்க விளையாட பார்க்குறதுக்கு அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் கணேஷ் பிரசன் சொல்லி தனியாக கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஒட்டுக்கா சேர்ந்து விளையாடணும். கணேஷ் பிரசன் நான் செம்பர் பால் கொடுப்பேன், இவங்க வந்து பூஸ்ட் விளையாடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லப்பாளையத்தில் ஒரு நல்ல பிளேயர்லாம் எனக்கு வந்து பிரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆதிரெட்டியில் பார்த்தீங்கன்னா பரத்னு சொல்லிட்டு ஒரு விளையாடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளித்திருப்பூரில் சம்பத்தண்ணன் போலீஸார் காப்பில் இப்போது. ஆனால் இன்னமுமே கிரிக்கெட்டுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவனே சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த டெடிக்கேஷனு, ஃபிட்னஸ்ஸு, இன்னும் எல்லாம் பாடி மெயின்டைன் பண்ணுறது காரணம் ஒரு கிரிக்கெட் விளையாட. டியூட்டி இல்லை அப்படின்னா கிளம்பி வந்துடுவாங்க, பர்ஃபெக்டாக வருவாப்பில். அப்புறம் இன்னொருத்தர் நான் இன்னைக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பார்த்துட்டு இருக்கிறது லோகண்ணன். லோகண்ணன் அவரும் நல்ல பிளேயரு, நல்லா விளையாண்டு வந்துட்டுருக்காரு, நல்லா விளையாடுறாரு, பசங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாரு. ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து செட் பண்ணுறது விளையாடுறதா இருக்கட்டும், இவங்க வரலினாலும் இவங்க கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும், அது சின்ன விஷயம் இல்லை. 14 பேர் சேர்த்து ஒரு டீமாக கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கிறதுங்கிறது அது சின்ன விஷயம் கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயம். சுரேஷ் அண்ணன்லாம் இன்னமுமே சின்ன பசங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணி சின்ன பசங்களோட போட்டி போட்டு வந்து போட்டுக்காரு, விளையாண்டுருக்காரு. இப்போ நாமெல்லாம் போனாலுமே, நான் விளையாட போனாலுமே அவர் நீங்கள் முடிஞ்சால் அட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்புறம் அந்தியூரில் சச்சின் ரமேஷன் ஒரு பிளேயர் இருந்தார், அவர் பிசி ஆகிட்டார், அவர் விளையாடுறதில்ல. இன்னொரு கரட்டுப்பாளையம் சீனி அண்ணன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மோகன் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அவர் இருந்தார், அவர் இப்போ ஆடுறதில்ல. அப்புறம் செந்திலண்ணன், சண்டிபாய் செந்திலண்ணன், மயிலண்ணன். அப்புறம் மயிலண்ணன் கூட ஒருத்தர் வெங்கடேசன் ஒருத்தர் பந்தோட இருப்பார் அவர். அப்புறம் கீப்பர் ஒருத்தர் நிற்பார், அவர் பேர் எனக்கு சரியாக தெரில. பிரமதாசி டீமு சூப்பரான டீமு, அவங்க ஊர் பசங்களை மட்டுமே வச்சுட்டு சூப்பராக ஆடுவார். இப்போ நடராஜ் லெஃப்ட் ஹேண்டர் நடராஜ் சூப்பராக விளையாண்டுருக்காரு. நிறையா பிளேயர்ஸ், இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்து கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து அவங்க கூட விளையாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். என்றைக்குமே அவங்களுக்கு இந்த தனி மரியாதை எனக்கு என்றைக்குமே இருக்குது, புரியுதுங்களா? எனக்கு ரொம்ப இன்னொன்று சின்ன பசங்களில் நல்லா விளையாட எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா ஓபடி மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை பார்க்க முடியாது. எவ்வளோ வேகம் போட்டாலும் பேட்டில் அடிச்சிடுவோம். அந்த க்ரீன் பாலில் அந்த ஸ்மால் லைனில் இப்போ வந்து வெளியிலையும் வந்து பெரிய மேட்சும் ஆட ஆரம்பிச்சிட்டா நல்லா விளையாடுவான். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவுண்டப்பாடியாக நவனிட்டேன். அப்புறம் கோபியில் இளங்கோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரு, தரமான பிளேயரு, சூப்பரான அத்லெட்டு, அருமையான பையன், அற்புதமாக விளையாடுவான். எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பேசுகிறதா இருக்கட்டும், பழக்கவழக்கமாக இருக்கட்டும், எல்லாமே சொல்லணும். அப்புறம் எங்கள் கேப்டன் சந்தோஷ், அவரை சொல்ல மறந்துட்டேன். சந்தோஷ் அண்ணன் அவர் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார். என்ன பண்ணாலும் சரி, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் வாங்க விளையாடலாம், வாங்க கேப்டன் விளையாடலாம், வாங்க தளபதி விளையாடலாம், எங்கேனாலும் சிரிச்சுட்டே கூட்டிகிட்டு போவார். எத்தனையோ மேட்ச் தோற்றுருக்கான், 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். இருந்தாலும் எங்களுக்கு எல்லா டைமும் சப்போர்ட் பண்ணது அவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கூத்தரிக்கோடை பிரகாஷ் அண்ணன். நாங்கள் வந்து வெளியில் இப்போ தான் தமிழ்நாடுக்குள்ளே டோர்னமெண்ட் நடக்குது. முன்னையெல்லாம் 70,000 50,000 நேமதம்பட்டியில் நடக்கும். நேமதம்பட்டி, கல்லல், அந்த மாதிரி ஊரில் மட்டும்தான் நடக்கும். அவங்க போகும்போது கூட்டிகிட்டு போனது பார்த்தீங்கன்னா எனக்கு பிரகாசன் அப்போவே கூட்டிகிட்டு போவார் மேட்ச். இப்போலாம் பெரிய மேட்ச் அப்படின்னு ஈஸியாக நடக்குது. நானே 50,000 மேட்ச் நடத்துகிறேன், புரியுதுங்களா? இப்போ வந்து முன்னையெல்லாம் பெரிய மேட்ச் நடக்கவே நடக்காது, எப்போது ஒரு மேட்ச் நடக்கும்.
அதை வந்து கூட்டிகிட்டு போனது அவர் தான். அப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான பிளேயர், என் வாழ்க்கையிலேயே வந்து மறக்க முடியாத ஒரு அற்புதமான பிளேயர்னா நெருப்பு ரஜித் அண்ணன். அவர் வந்து சொல்லிக் கொடுத்ததெல்லாம் எப்படி சொல்கிறதுனா, அவர் ஒன்றே ஒன்று சொல்லுவார், நீ பிளேயராக இருக்கணுமா ஹிட்டராக இருக்கணுமா? பிளேயராக இருக்கணும்னா கடைசி வரைக்கும் ஆடி நீ உள்ளே இருந்தீங்கன்னா மேட்ச் போகக்கூடாது, மேட்ச் ஜெயிச்சிடணும். நீ மேட்ச் ஜெயிக்க வச்சிடலாம், ஜெயிக்க வச்சாதான் பிளேயர். சும்மா நீ ஹிட்டர் ஆடிப்பார். அப்புறம் மேக்ஸிமஸ் தண்டபாணி என்ன, அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் வாழ்த்துறதுக்கு எனக்கு அவரை பற்றி புகழ்றதுக்கு எனக்கு வயது இல்லை. நான் அவர் கண்டிப்பாக வணக்கம் தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் நம்ம தமிழ்நாட்டு கிரிக்கெட்டுக்காக தமிழ்நாட்டு பிளேயர்ஸை வளர்த்தணுன்னு அவ்வளோ பாடுபடுறாரு, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்த் நல்லா விளையாடுவான். நீங்கள் மேக்ஸிமஸில் வசந்த் போயிட்டு வெளியே கொண்டிருக்கான் அது இதுங்க நிறையா பேசுகிறீங்க, நிறையா நானும் கேள்விப்படுறேன். வசந்த் சூப்பரான பிளேயர், தரமான பிளேயர். எங்கள் ஊர் சைடு வந்தால் க்ரீன் பாலில் அவன் நாட்டை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் அவன் வந்து டீம் செட் பண்ணோம், தண்டபாணி என்ன சொல்கிறாரு, சிவலிங்கம் என்னோட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக டீம் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் வளர்த்து விட்டு அவன் மாதிரி இருக்கிறான். சிவானா அதே மாதிரி தான். சிவானா தான் ஃபஸ்ட்டு வசந்த், பிரதாப், அப்புறம் சிவலிங்கண்ணன், ரஞ்சித் அண்ணன் எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு போனார். ஆனால் வந்து அவங்களெல்லாம் வளர்த்தி விட்டு சிவான மாதிரி வரணும்னு அது எப்படி தோனி பண்ணுவார்ல, சின்ன பசங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு அவர் வெளியே நின்று எப்படி வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் மேட்ச் முடியலைன்னா போய் ப்ளேஸ் பண்ணி கொடுப்பார்ல, அந்த மாதிரி சிவானெல்லாம் அருமையான பிளேயரு, அற்புதமான மைண்ட் செட். கரெக்டாக இவனுக்கு ஓவர் கொடுக்கணும், இந்த இடத்துல ஓவர் அவர் சொன்னார்னா அது கரெக்டாக நடக்கும் என்றைக்குமே. அது அவருக்கு மைண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா மேச்சேரியில் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் சீசன் ஒரு டீம் இருக்குது, அதை வந்து உருவாக்கி கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு சிவாங்க. ஸ்டூடியோ வச்சுருக்காரு, அவர் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அது ஒரு சிவாங்க வருஷம் டோர்னமெண்ட் நடத்துவார். அப்புறம் ஆஸ்கர் கண்ணன், இப்போ வந்து கண்ணன் சொல்லிட்டு கண்ணனை வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறது, வெளியில் மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி. கோயம்புத்தூர் யூனிக் ஸ்போர்ட்ஸில் ரஞ்சித் அண்ணன், அவரும் தரமான ஆள், சூப்பராக பசங்களை சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பூரில் சிஆர் கார்மெண்ட்ஸு டீம் கொடுப்பாங்க, ராபர்ட் அண்ணன், அவர் டோர்னமெண்ட் அவர் வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவார். அப்புறம் நம்ம ஒயிட் ரோஸ் கார்த்தியன், அவரும் பார்த்தீங்கன்னா என்னை அப்பப்போ திருப்பூர் சைடு மேட்ச்னா திருப்பூர் சைடு வெளியே தெரியுதுன்னா அதுக்கு ஒயிட் ரோஸ் கார்த்தியன் தான் காரணம். அப்புறம் வினோத் அண்ணன், வினோத் பெருமானூர்னு சொல்லிட்டு அது ஒரு டீம் இருக்குது பெருமானூரில், அது 11 ரைடர்ஸ் என்னமோ டீம் பேர் சரியாக தெரில, மன்னிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்போ மேட்ச்னாலும் அந்த சைடு மேட்ச்னா நம்ம கூப்பிடுவார். நம்மளை கூப்பிட்டு கண்டிப்பாக கார்னர் வந்துருங்க 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, அவருக்கு பர்சனலாக ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, என்ன இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கரெக்டாக ஃபோன் வந்து அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட், ஃபோன் பண்ணி கூப்பிடுவாக்குள்ள நம்ம போய் விளையாடும், முடிஞ்சால் வரமா இல்லைன்னா வரலன்னு சொல்லிடுவேன். நான் பிரச்சனையாக இருந்து ஒரு வருஷமும் கிரிக்கெட் விளையாடல இடையில, அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு வருஷத்துலையுமே அவர் வந்து ஒவ்வொரு மேட்ச் கொடுத்தாலுமே நான் ஃபோன் பண்ணி கூப்பிடாமல் இருந்ததே இல்லை. நன்றி வினோத், நான் என் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை என்றைக்கு நான் காப்பாற்றுவேன். அடுத்தது யார் இன்னொருத்தர் யாராவது சொல்ல மறந்துட்டுன்னா வேறு யாராவது டீம் என்னை கூப்பிட்டாடி நான் சொல்ல மறந்துட்டேன். கௌதப்படியில் கௌதம் சின்ன பசங்களை வச்சு ஆடி வளர்த்தி விடுறதுல எனக்கு கௌதம் ரொம்ப பிடிக்கும். கௌதம் சூப்பரான பிளேயரு, பேட்டிங் நல்லா விளையாடுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கம்பேட்டை வசந்த், பார்த்திவன், தேவா, அவங்க, அப்புறம் சந்தோஷம் ஒரு பையன் நல்லா விளையாண்டுருக்கான், விஜய் நல்லா பந்து போடுவான். அப்புறம் சக்தி அண்ணன் CCCன்னு சொல்லிட்டு ஒரு டீம் வச்சு சக்தி அண்ணன் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாரு, அந்த காலத்துலேருந்து விளையாண்டு வந்துருக்காரு, எல்லா சின்ன பசங்களையும் வளர்த்துருக்காரு. அந்த மாதிரி சக்தி அண்ணன். அப்புறம் முனினூர் முருகேசன் ஆல்ரெடி சொல்லிட்டு, அப்புறம் முனினூரில் ஆனந்தன் ஒரு பிளேயர், அவன் இப்போ விளையாடுறதில்லை. ஆனந்தோட கூடவே விளையாண்டுட்டு கூடவே இருந்த பையன்தான் மதனை. இன்னமுமே ஆனந்த் சொல்கிறது மதிக்கிறான். அது காரணம் ஆனந்த் அந்த மாதிரி சூப்பரான பிளேயர், தரமான பிளேயரு. அவன் நண்பன் தான். நண்பா, உன்னை புகழ்றேன்னு நினைக்காத, நீ உண்மையாலுமே தரமான பிளேயரு. என்றைக்குமே உனக்கு என்கிட்ட ஒரு மரியாதை கண்டிப்பாக என்றைக்குமே இருக்கும். இவா உங்கள் எல்லாத்தோட ஆதரவுனால தான் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் என்னால் நடத்த முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பெரிய டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு விளையாட கொடுத்து போனால் சிட்டிக் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா MRCCன்னு சொல்லி டீம் கொடுப்பாங்க. 2 லட்ச ரூபா டோர்னமெண்ட் மேச்சேரியில் நடந்துச்சு. அது வீடியோ கூட இதில் இருக்கும், இதுலேயே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இருக்கும், அதில் நீங்கள் பாருங்கள். அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராபர்ட் அண்ணன் சிவகங்கை சொன்னால அவர் தான் கூப்பிட்டு போய் அந்த பக்கம் விட்டங்காட்டி தான் அந்த பக்கம் நான் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இவன் ஒருத்தன் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டேன். நண்பன் பிரதாப் தான் கூட்டிகிட்டு போனான். நண்பன் பிரதாப் தான் 2 பேரும் வாங்கன்னு சொல்லி நானும் பிரதாப்பும் சேர்ந்து அங்கே போயிட்டு அடுத்த நாள் பிரதாப் மேட்ச் இருக்குன்னு தஞ்சாவூர் போயிட்டாப்புல. நான் மட்டும் ஆடி ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. பெரிய மேட்ச்சில் ஜெயிக்கணும் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு, நல்ல டீம் விளாடணும் இவ்வளோ கஷ்டப்படணுமா எனக்கு அப்போ தான் தெரியுது. ரியல் கிரிக்கெட் இதுதான். ஊருக்குள்ள விளையாடுறதுனா சும்மா ஜாலியாக ஒன் சைடாக விளையாண்டு போகிறது, டஃப்பெல்லாம் விளையாடுறது, அதெல்லாம் சும்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டூரில் அரசுபுரம், அவர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு.
எப்போ கூப்பிட்டாலும் எதுக்குனாலும் வருவார், காசு பணம் எதிர்பார்க்க மாட்டார். அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு விளையாண்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். கூட்டிகிட்டு வர பசங்களுக்கு மட்டும் தான் காசு கேட்பார தவிர இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு 100 ரூபா 200 ரூபா அதை கொடுங்க ப்ரோ இதை கொடுங்க ப்ரோன்னு கேட்காத ஒரே மனுஷன் அரசு ப்ரோ தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் கேப்டன் லோகேஷ் ஆனந்த், அவனும் நானும் 1000 சண்டை போடுவோம். ஆனால் அவனுக்கு ஒன்றா நான் போய் நிற்போம், எனக்கு ஒன்றா வந்துடுவான். ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2010 அந்த ஸ்டேஜ்லேருந்து 2007 2008 கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஒட்டுக்க விளையாண்டுருக்கோம். நானே சத்யவேலு, என் தம்பி ரவிச்சந்திரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ், நாங்கள் எல்லாம் ஒட்டுக்காக விளையாண்டோம். புரியுதுங்களா? அப்புறம் நண்பர் சேலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ரு இவ்வளோ பேர் நிறைய பேர் தெரியறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கார்த்தி. அவன் எப்படி சொல்கிறதுனா, சும்மா விளையாண்டு நான் கூண்டுக்கு விளையாண்டுருந்தேன், ஆனால் நானும் வரேங்கன்னு போய் சேர்ந்தேன். ஒரு ரேண்டம் கான்டாக்ட், அந்த ரேண்டம் கான்டாக்ட் இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி இருக்குது, இவ்வளோ வருஷம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த புரிதல் தான், 2 பேருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்க ஊரில் எல்லாத்தையும் தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அவன் தான். அவங்க ஊரில் ஒரு மிகச்சிறந்த பிளேயர் இருக்கான், இளங்கோன்னு சொல்லிட்டு, தலபாய் டீம். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரான பிளேயரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு மறந்துச்சு. அப்புறம் சிரிப்பு செல்வன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரகதீஷ் அண்ணன், ஸ்கூல் பாய்ஸ் டீம் கேப்டன், முன்னாள் கேப்டன், இப்போ கிரிக்கெட் பால் மட்டும் விளையாண்டுருக்காரு. அவரோட மைண்டெலாம் சூப்பர் மைண்டு. அப்புறம் நண்பர் செல்வமணி சிறப்பாக வந்து ஓடுவான். சைடாமில் மலிங்கா வாட்டர் வந்து போகிறதுல அவன் அடிச்சுக்க ஆலையில் ஏகப்பட்ட டோர்னமெண்ட் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். ஏகப்பட்ட பெரிய டோர்னமெண்ட்லாம் இவன் தான் கொடுத்து வந்து விடுவான். அப்புறம் ரஞ்சித் தானே சூப்பராக பேட்டிங் ஆடுவார். அப்போ செம்பர் பாலில் அவருக்கு வந்து போட முடியாது, வெயிட் பால் எதாக இருந்தாலும் சரி. அவருக்கு 10 கேஜி அப்படின்னா நீங்கள் 10 இருக்கும். நெருப்பு ரஞ்சித் தானே நான் சொல்லியிருக்கேன்ல, அவர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர். இப்போ அவருக்கு ஆக்ஷன் மட்டும் ஆகலை அப்படின்னா அவர் தான் தமிழ்நாட்டில் பயங்கர ஃபேமஸாக இருந்திருப்பார். அந்தளவுக்கு சிறப்பான ஆல்ரவுண்டர். மேக்ஸிமம் விளையாடுற ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய பிளேயர்ஸ் தான். எல்லாருமே இண்டிவிஜுவலாக அவங்க எங்கள் ஊரில் மிகப்பெரிய ஆளுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே டீம் வரும்போது தான் எல்லாருமே எங்களை பார்த்து பயந்துக்கிறாங்க. பயந்துக்கிறதுக்கு காரணம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸு, அவங்களோட கடின உழைப்பு. டெய்லியுமே விளையாடுவாங்க, புரியுங்களா? டெய்லியுமே சிறப்பாக விளையாடுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பர்ஃபெக்டாக விளையாடுவாங்க. அவங்க அந்தளவுக்கு உழைப்பை போடுறாங்க. அதில் இப்போது அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு வேறு தொழிலே அந்த மாதிரி இருக்குது. இவங்க வந்து கம்பெனியிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு, காலையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு, சாயந்தரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ கடின உழைப்பு போடுறாங்க. உடம்பு அந்த மாதிரி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க பிளேயர்ஸ், அதனால தான் அவங்க வீடியோ போட்டால் அவ்வளோ வீடியோ வியூஸ் வருது. நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப நேச்சராக தான் அதில் மறுபடியும் பண்ண முடியும். அப்படி பண்ணால் தான் நீங்கள் அந்த விஷயத்தில் பெரிய ஆக முடியும், புரியுதுங்களா? அவங்கள நம்ம குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளோட ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். அவங்க ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க, பெரிய ஆளுங்க. அவங்கள நம்ம குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் அவங்கள அவளுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம கேம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். சிவலிங்கனை மாதிரி அடிக்கணும் அப்படின்னா சிவலிங்கனை மாதிரி அத்தனை மேட்ச் ஆடணும். அத்தனை மேட்ச் ஆடிட்டு தான் சிவலிங்கனை குறை சொல்லணும். சிவலிங்கனை படிக்கிறது இல்லை, நாளைக்கு அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எல்லா மேட்சும் எல்லாராலையும் அடிக்க முடியாது. இந்த சிவலிங்கன் அடிக்கிறதில்ல, ரஜித் அடிக்கிறதில்ல, அவங்க அடிக்கிறதில்ல, இவங்க அடிக்கிறதில்ல. அது தேவையோ நமக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அதை பார்த்து கஷ்டம், புரியுதுங்களா? ஒவ்வொரு கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வழி இருக்கும், பயங்கரமான கஷ்டம் இருக்கும், பயங்கரமான துக்கம் துயரம் எல்லாம் பர்சனல் லைஃப்பில் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து விளையாட வராங்க. பிளேயர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஓகேங்களா? எல்லா பிளேயர்ஸும் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். சின்ன பையனாக இருந்தாலும் பிளேயர் தான், பெரிய பையனாக இருந்தாலும் அவன் பிளேயர் தான். சின்ன பையன் போடுறதையும் பார்த்து அடித்தா தான் கரெக்டாக சிக்ஸ் போகும். கரெக்டாக அடிக்கலாம். பேட்ஸ்மேனுக்கு என்றைக்குமே ஒரு பால், பவுலருக்கு 6 பால் இருக்குது. ஃபஸ்ட் பால் 60 கொடுத்து 2ஆம் பால் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கணும்னா பவுலர் தாங்க இருக்குது. ஆனால் இவன் பேட்ஸ்மேனு 48 பால் ஒரு மேட்ச்னா அவன் 20 பால் ஆடுறான்னா 20 பால் அவுட் ஆகி ஆடணும், ஸ்கோரும் பண்ணணும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் பார்த்தீங்கன்னா கரமேல பூதியண்ணன். எங்கள் ஊர் சைடில் அவர் மாதிரி பேட்டிங் ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. தரமான பிளேயர், எத்தனையோ பேர் கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சிருக்காரு, என்னமோ பண்ணியிருக்காரு. ஆனால் அவரு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கிட்டார் அப்படின்னா இன்னுமே அவர் ஓப்பனிங் இறங்கினா ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆவாங்க எங்கள் ஊர் சைடு. அந்தளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆஃப் சைடில் அப்படி கத்தி மாதிரி பாயிண்டில் நேர் அடிப்பார் சிக்ஸு. அவரோட பேட் ஸ்விங்கி வேகம்லாம், இப்போ பேட் ஸ்விங் எனக்கு வேகமாக நான் சுற்றுறேன் அப்படின்னா அவர் அந்த காலத்திலே சுற்றிட்டார். வேகமாக தூரம் அடிப்பார், பக்கமெல்லாம் அடிக்க மாட்டார். அவர் அடிச்சிட்டாரு சாண்டிஸ் பால்லாம் அவர் போட்டால் தொலைஞ்சே போயிடும். அவ்வளோ தூரம் அடிப்பாப்புல, உள்ளே போட்டால் கிளாஸை தூக்கிட்டு வைப்பல, எக்ஸ்ட்ரா கவர் அடிப்பாப்புல, பாயிண்ட் அடிப்பாப்புல, எல்லாம் ரிவேஸ் சுவிட்சுக்கிட்டு அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. இவர் நின்ன இடத்துலேருந்து எல்லாம் பக்கம் ஆடுவார். முருகன்னா அதே மாதிரி தான். முருகனை கேப்பில் அடிப்பாப்புல, வந்து போகிறது முருகனெல்லாம் யோசிச்சு போடுவாப்புல. அப்புறம் இன்னொரு இன்ஸ்பிரேஷன் பிளேயர்னா டிஎன்பியில் விளையாண்டாரு முருகானந்தன் சொல்லிட்டு, எஸ்பி முருகானந்தன் மதுரை சூப்பர் ஜெயின்ஸ் விளையாண்டாரு. அவர் ராமன் சொல்லிட்டு அவர் வந்து ஈரோட்டுக்காரர், அவரும் சூப்பரான பிளேயர். அப்புறம் திலீப் அண்ணா, ஈரோட்டில் இன்னொருத்தருக்கு நல்ல பிளேயர் அப்படின்னா திலீப் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக எமர்ஜென்சி நடந்த டோர்னமெண்ட் கூட மேக்ஸிமம் காம்படிஷன் நல்லா பக்கம் வந்தாங்க ட்ரில் ஆடுற வந்து அவரும் ரொம்ப பிடிக்கும். அவரோட கேம் நல்லா பிடிக்கும். அவரும் ஆல்ரவுண்டர் தான்.
எல்லாருமே விளையாண்டுருந்து அவங்களோட ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கை பார்க்கணும், ஃபைனான்சியல் நீடுக்காக வேலைக்கு போயிட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கிரிக்கெட் கண்டுக்காம மறுபடியும் வந்து ஆடும்போது அவங்க சின்ன பசங்க ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்குன்னு இந்த படத்தை சொல்லுவாங்க டைலாக், வயசானாலும் சிங்கம் தான். அதனால் என்றைக்குமே சீனியர் பிளேயர்ஸ் நிறைய இருக்கும். எங்கள் லோக்கலே பார்த்தீங்கன்னா சேகர் அண்ணன், சம்பண்ணன், அவங்களாம் இன்னுமே தரமாக வந்து கொடுப்பாங்க என்றைக்குமே. அப்புறம் எங்கள் கேப்டன் பெரியசாமி அண்ணன், ஓசிசி கேப்டன் பெரியசாமி அண்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்ராஜ் அண்ணன், தினேஷ் அண்ணன், தமிழ் அண்ணன், அப்புறம் அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் கிரிக்கெட் இங்கே நல்லா விளையாடுறதுங்காட்டி தான் கிரிக்கெட் விளையாடலாம், ஒரு இடம் போனால் கிரிக்கெட் விளையாடலாம். நாங்கள் வருவோம் ஊர்லேருந்து, எங்கள் ஊர்லேருந்து நானும் சத்தியம் மட்டும் தான் 2 பேர் வருவோம். அப்புறம் ராஜவானூரில் பார்த்தீங்கன்னா பசங்க பெரிய பசங்களும் நல்லா விளையாடுவாங்க, சின்ன பசங்களும் நல்லா விளையாடுற காரணம் அவங்க ஊர் டீம் ஆர்சிசின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும். ஸ்ரீதர் அண்ணன் தான் கேப்டனு. எல்லாருமே பிரகாஷ் அண்ணன், மாதேஷ் அண்ணன், சரவண அண்ணன் எல்லாருமே கிரிக்கெட்னா கிளம்பிடுவாங்க. இன்னுமே கிரிக்கெட் அந்த ஏரியில் விளாண்டா இன்னுமே வந்து வேடிக்கை பார்ப்பாங்க, விளையாடுவாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க. நிறையா பேர் இந்த மாதிரி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்துருக்கோம். இதுக்கு மேலேயும் நாங்கள் முன்னேறதுக்கு உங்களோட ஆதரவு வேணும். கண்டிப்பாக அந்த மேட்ச்சுக்கு எல்லோரும் வாங்க, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். யாராச்சும் 1-2 பேர் பேரை சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க, ஓகேங்களா? அதாவது வேணும்னே சொல்லாமல் விட்டுருக்க மாட்டேன். ஏதாவது சடனாக பேசும்போது ஞாபகம் வராமல் அதனால் சொல்லாமல் விட்டுருப்பேன். கண்டிப்பாக வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.